இருக்கா? விஜய் அவர்களே நேத்து ஒரு பேட்டி குடுத்திருந்தாரு என்டிடிவிக்கு. என்னன்னா, "இது எனக்கு நடக்கும்னு முன்னாடியே தெரியும். இதுக்கு நான் ரெடியா தான் இருந்தேன்." அப்படின்ட்டு இந்த படத்தோட நான் வந்து கெஸ்ட் 1 வருஷம் முன்னாடியே நான் ஒரு இதில சொன்னேன். விஜயால ஆடியோ லான்ச்சு இனிமேல் வந்து அவரால மெட்ராஸ்ல பண்ண முடியாது. ஓகே. ஓகே. இந்த பிரச்சனை வரும். ஓகே. அவர் கடைசியா இதுக்கு முன்னாடி வந்த படம் என்ன அவருக்கு? கோட்டு. ஆமா, ஆமா. கோட்டுக்கு ஆடியோ லான்ச் நடந்ததா? நடக்கல. நடக்கவே இல்ல. ஆடியோ லான்ச்சே நடக்கல அதுக்கு. லியோக்கும் நடக்கல. லியோக்கும் நடக்கல. சக்சஸ் மீட் தான் நடந்தது. சக்சஸ் மீட் தான் சென்னையில நடந்தது. நடத்துனாங்கன்னு நெனைக்கிறேன். சென்னையில தான் சக்சஸ் மீட் தான் பண்ணாங்க. ம். நான் கடைசியா அட்டெண்ட் பண்ண இது வந்து வாரிசு. ம், ம், ம். இங்க நேரு ஸ்டேடியம்ல நடந்தது. ஆமா, ஆமா. அதுதான் வாரிசு. அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வந்து எதுவுமே பண்ண ம், முடியல. பிரச்சனை வரும். எங்க போனாலும் பிரச்சனை வரும். கூட்டம், பிரச்சனை அதெல்லாம் வரும். ம். அதனால மெட்ராஸ்ல பண்ண மாட்டாரு. மோஸ்ட்லி மலேசியா, சிங்கப்பூர், துபாய் இந்த 3 டெஸ்டினேஷன்ஸ் தான் நடத்துவாருன்னு எனக்கு நான் 1 வருஷம் முன்னாடியே எனக்கு தெரியும். நான் அது மாரி ஓகே, பண்ணுவாங்க அப்படின்னு. ஓகே. அப்புறம் அவருக்கு எல்லாத்துலயும் பிரச்சனை வரும்னு தெரியும். ஏன்னா ஏற்கனவே எம்ஜிஆருக்கு நடந்தது தான் அதெல்லாம். ம். உணவு சுற்று மாலிமன் சமயத்துல எம்ஜிஆருக்கு நடந்தது. அதுக்கப்புறம் அவர் எலெக்ஷன்ல ஃபேஸ் பண்ணது நெறையா ப்ராப்ளம். எல்லாருக்குமே அந்த பிரச்சனையெல்லாம் வரும் அதெல்லாம். ஓகே. ஸோ அது விஜய் சொன்ன மாரி அவருக்கும் அந்த இது வரும். ம். இந்த இதுல வந்து அவங்க கொஞ்சம் அவங்க வந்து நிதானிச்சு, இத ஒரு அரசியல் ரீதியா பார்க்காம, இது ஒரு ப்ரொசீஜரல் மேட்டர் தான். நம்ம டக்குன்னு ஒரு வெயிட் பண்ணி 2 நாள்ல வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பண்ணியிருக்கலாம். ம். ஏன்னா சினிமால வந்து சென்சார் போர்டு அதிகாரிகள், சினிமாக்காரங்க இவங்கெல்லாம் காலங்காலமா ஒன்றாக இயங்குகிறவர்கள் தான் அவங்கெல்லாம். ம். ஒண்ணா ஒர்க் பண்றவங்க தான் அவங்க. அவங்க ஒண்ணும் தனியா இது பண்ணல. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அது எப்படி போயிருக்குன்றது நமக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா ஓகே. இது பின்னணியில என்ன இருக்குன்றது யாராலையுமே சொல்ல முடியாது. ம். இவர் பண்ணியிருக்கலாம், அவர் பண்ணியிருக்கலாம், அவங்க செஞ்சிருக்கலான்றதெல்லாம் யூகங்கள் தான் அதெல்லாம். நமக்கு ம். எதுவுமே தெரியாது. அதனால இந்த மாரி மாற்றங்கள்லாம் வந்து என்ன நடக்குது பின்னாடின்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஓகே, ஓகே. நம்ம ஒண்ணு நெனச்சுட்டே இருப்போம். நேத்து காலையில ஒண்ணு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில டெசிஷன் மாறி போச்சு. ஆமா, ஆமா. உடனே மாறி போச்சு. ஐயோ! இப்படி நடக்குதா? என்னது இது? ம். இப்போ லல்லு பிரசாத் யாதவ் வந்து ஜெயிலுக்கு போனோனே, இப்போ அவர் இடத்துக்கு யார் வரப்போறாங்கன்னா, அவர் ஒய்ஃப் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ம். ஓகே, அதே மாரி தான். ஓகே. இந்த மாரி ஸோ எம்ஜிஆர் இறந்த உடனே அவங்க ஒய்ஃப் ஜானகி ராமச்சந்திரன் சிஎம் ஆனாங்க இல்லையா? ம். அந்த இடத்துல. அந்த மாரி ஸோ இதெல்லாம் என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியாது. அதான் இந்த ஜனநாயகன் கேஸ்லயும் இந்த ரியல் விஷயம் என்ன அப்படின்றது இவங்களுக்கே தெரியாது. ஓகே, கேவிஎன்கே தெரியாது. ஓகே. யாருக்குமே தெரியாது. சென்சார் ஓகே தான். அவங்க ரூல் படி தான் நடக்கிறாங்க அப்படின்னு பேசுறவங்க பேசிட்டு இருப்பாங்க. ம். பட் ஆக்சுவல் மேட்டர் என்ன அப்படிங்கிறது அது அத ஓகே. செய்றவங்களுக்கு தான் தெரியும். ஓகே.